அடர்ந்த காடு. அந்த காட்டின் தலைவன் ராஜா என்ற கம்பீரமான சிங்கம். ராஜாவின் கர்ஜனை கேட்டால் காடே நடுங்கும். ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அதுதான் கருணை. ஒரு நாள் மாலை நேரம் ராஜா வேட்டை முடிந்து குகைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஒரு பாறை இடுக்கிலிருந்து மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையில் சென்று பார்த்த ராஜா தாயை பிரிந்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய அழகான நரிக்குட்டியை கண்டது. பாவம், இந்த குட்டி இவ்வளவு சின்ன வயதிலேயே ஆதரவில்லாமல் இருக்கிறதே. நரிக்குட்டியின் தாய் இறந்து விட்டதை உணர்கிறது. ராஜாவின் கருணை குணம் எழுந்தது. ராஜா அந்த குட்டியை தன் வாயால் மெதுவாக கவ்வி தன் குகைக்கு எடுத்துச் சென்றது. ராஜாவின் குகைக்கே புதிய வெளிச்சம் வந்தது. அந்த நரிக்குட்டிக்கு கபிலன் என்று பெயரிடப்பட்டது. ராஜா கபிலனை சிங்கம் போலவே வளர்த்தது. கபிலன் எந்த பயமும் இல்லாமல் ராஜாவின் பெரிய பிடரி மயிரில் விளையாடிக் கொண்டும் அதன் வாலை பிடித்து இழுத்து கொண்டும் வளர்ந்தது. கபிலனும் தான் ஒரு சிங்கம் போலவே நினைத்து கொண்டு கம்பீரமாக நடந்தது. அதை நரி என்று யாரும் அறியாத வண்ணம் ராஜா அதை பாதுகாத்தது. ஒரு நாள் அந்த காட்டின் எல்லையில் கொடுங்கோலன் என்ற மற்றொரு சிங்கம் நுழைந்தது. 2 தலைவர்களுக்கு இடையே பயங்கர சண்டை மூண்டது. தன் தந்தை சண்டையிடுவதைக் கண்ட கபிலன் உதவி செய்ய ஆவேசத்துடன் முன்னேறியது. ஏய் நரிக்குட்டியே, நீ சிங்கத்துடன் சண்டை போடப் போகிறாயா? உனக்கு சிங்கத்தின் பலம் ஏது? நீ ஒரு நரி, உனக்கு சண்டை போடத் தெரியாது. ஓடி ஒளிந்து கொள். நானா நரி? என் அப்பா சிங்கமாச்சே. அந்த நிமிடம் வரைதான் சிங்கம் என்றே நினைத்திருந்த கபிலனுக்கு தான் ஒரு நரி என்ற உண்மை உரைத்தது. உடனே கபிலன் பயத்தால் நடுங்கி சண்டையிடும் இடத்திலிருந்து ஓடிச் சென்று புதரில் ஒளிந்து கொண்டது. ராஜா கொடுங்கோலனை தோற்கடித்துவிட்டு திரும்பி வந்தபோது கபிலன் இல்லை. தேடிச் சென்று புதருக்குள், கபிலா, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ என் மகன். உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். இல்லை அப்பா, நான் உங்களைப் போல் இல்லை. நான் ஒரு நரி. என்னால் சண்டை போடவோ கம்பீரமாக இருக்கவோ முடியாது. அன்புடன் தலையை நக்கி, நீ என்னவாகப் பிறந்தாய் என்பது முக்கியமல்ல, என் மகனே. உனக்கு பிறப்பால் பலம் இல்லாவிட்டாலும் நீ வளர்ந்தது என் அரவணைப்பில். என் இதயத்தில் உனக்கு சிம்மாசனம் உள்ளது. பயம் உன் இயல்பாக இருக்கலாம், ஆனால் உன்னை நான் பாதுகாப்பேன். அன்புக்கும் பாசத்திற்கும் இனமோ வடிவமோ தேவையில்லை. வா, என் பக்கத்தில் வா. ராஜாவின் அன்பான வார்த்தைகள் கபிலனுக்கு ஆறுதல் அளித்தன. மீண்டும் அது கம்பீரமான ராஜாவின் அருகே வந்து தான் நரியாக இருந்தாலும் தன் தந்தை ஒரு சிங்கம் என்ற பெருமையுடன் வாழ்ந்தது. நீதி, அன்பிற்கும் பாசத்திற்கும் இனமோ உருவமோ ஒருபோதும் தடையாக இருக்காது.